மித் பஸ்டிங் சீரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு மித் என்னன்னா, கேமராவில் 12 பிளாக் ஜம்ப் பண்ண முடியும். நீங்கள் கரெக்டாக 12 பிளாக் செட் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கேமல் மேலே ஏரியா காரணே கேமல் ரைட் கமான்ரா கேமல். இதுக்கு மேலே ஏற அப்படியே. எஸ் ஸ்மித் கன்ஃபார்ம்டு. இதே கன்ஃபார்ம் சோவை கிரீன் டை. ஏ அடுத்த மித்துக்கு போகலாமா? மித் நம்பர் 2. அது என்னென்னா, கேமல் நம்மளை என்ட்ரு ட்ராகன் கிட்ட இருந்து காப்பாற்றும். இது உண்மையா? இது நம்ம சரைவல் தான் செஞ்சு பார்க்கறதுனால ஒரு ஆர்மர் போட்டுக்கலாம். என்ன ஆர்மர்? நெதரைட் ஆர்மர். இது எப்படியோ சரைவல் இல்லைல்ல, அது வரைக்கும் நெதரைட் ஆர்மர் போட்டேன் போகலாம். வாங்க நெதரைட். நெதரைட் ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கோடா. நெதரைட் செஸ்ட் பிளேட் எடுத்து போட்டுக்கோடா. நெதரைட் லெகின்ஸ் அண்ட் நெதரைட் பூட்ஸ். ஒரு நெதரைட் ஸ்வாடு. போலாமா? நெக்ஸ்ட் 4 மித்துக்கு தான் நான் மக்களை இந்த மாதிரி ரெடி பண்ணி சரி. இந்த மாதிரி ரெடி பண்ணுறல படு கஷ்டம். நம்மளோட சரியான வேர்ல்டுக்குள்ள நம்மளுக்கு இப்படி என்ட்ரி ட்ராகன்ஸ் பண்ண கொடுக்காம இருக்கணும். மக்களே, நான் உங்களுக்கு ஒரு காமிக்காமல் சரியான வேர்ல்டு விளாண்டுட்ருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள். அதாவது என்ட்ரி ட்ராகன் கிட்ட இருந்து இல்லை, என்ட்ரி ட்ராகன் ரத்துலேருந்து சேடல். ஓகே மக்களே, இந்த மையான நான் இப்போ சேடில் பண்ணிட்டேன். பார்ப்போமா? செட்டிங்ஸ் மார்ச் டு சர்வைவல். என்ட்ருமேன் நீலாம் லிஸ்டே ஓடிப்படி. மக்களே காப்பாற்றலையே. மக்களே, கார் உடுப்பம்னா தலையில ஓட்டாச்சு. உள்ள போய் சரு. மக்களே, டிராகன் பிரீத்தை போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இல்லை, என்ட்ரி டிராகன் இப்போ அவனோட ரெக்கையை ஆட்டிகிட்டே தான் இருக்கான். ஒன்றும் அவ்வளோ. எஸ் மித் கன்ஃபார்ம்டு. பெட் போடணும். டிராகன் பிரத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் மக்களே. டிராகன் பிரீத்தை போடுறா. டிராகன் பிரீத்தை போடு மக்களே. இந்த மித்து ஹென்ஸ் கன்ஃபார்ம்டு. ஓகே மக்களே. இல்லை, நான் இன்னும் க்ரியேட்டிவில் தான் இருக்கேன். அதனால இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நாடா என்ட்ருமேன் லுக்குற. நாடா லுக்கு. தம்பி டிராகன் தம்பி வாங்க பாப்பா. ஹாய் ஹலோ. கொன்னுட்டார். என்ட்ரி டிராகன் ஹிட்ஸில் இருந்து காப்பாதுதான்னு பார்ப்போம். அட்ரா சும்மா அட்ரா துப்பாம சும்மா நடி வா. அட்ரா சும்மா அடி. கேமலை கொன்னுட்டான். சவை மித் ஹென்ஸ் பஸ்டர். இதை கழட்டணும் மக்களே. நம்பி நான் எப்போ ஓவர் வேர்ல்டுக்கு போவேன் திரும்பி. இல்லை, அதுக்கு ஒரு வழியை பண்ணுவோம். அடுத்தது சேடில் வச்சு ஒன்றும் அடிச்சு விடப்பேன்டா. உட
அடிச்சு ஓட இதே எத்தனை பேரா சுற்றி வச்சுட்டு இருக்க நீ என்ட்ரு ட்ராகனு இது கிரியேட்டிவ்டா கிரியேட்டிவ் என்ன உட்கார்ற உடச்சு விடுங்கடா நெக்ஸ்டா எல்லா பையனும் அவுட் லெவலு எதுக்கு இப்போ இது ஹார்ட்டில் இருக்கு வந்து கீழே வாடா நானும் பறப்பேன் தம்பி பறந்தாலும் உன் பின்னாடியே பறந்து வந்து அடிப்பேன் தம்பி டக்குன்னு அடி வாங்கிட்டு சாவுடா டேய் நான் ஓவர் வேர்ல்டுக்கு போகணும் தம்பி வெட்டி ரெண்டே அடிதான் மக்களே வாங்க கீழே இருப்போம் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் செத்துட்டான் பையன் மக்களே நம்ம ட்ராப் பண்ணுறோம்ல ஐட்டம்ஸு அதாவது எண்டு போட்டதுக்குள்ளே நம்ம ட்ராப் பண்ணுற ஐட்டம்ஸ் எங்கே தெரியுமா இருக்கும் இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நானும் போய் குதிக்கிறேன் இதெல்லாம் முடியடா டக்குன்னு ஸ்கிப்டா இருங்க மக்களே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்லாஷ் டிபி 0 25,000 25,000 0 பிடிப்போம் பாருங்க இப்போ என்ட்ரு ட்ராகனுக்கு என்ட்ரு ட்ராகன் இல்லை காரோட பம்கின் ஹெட் மேலே இருக்கணும் இல்லை கீழே போயிடணும் 30,000 இருக்கோ வாய்ப்பு இல்லை இங்கே தான் மக்கள் இருக்கும் மொத்தத்தில் அது ஹெட்டு அடுத்த மித்துக்கு இந்த லீவரை பிடிச்சி இழுக்கணும் இந்த டிஸ்பென்சருக்கு நேராக நின்றுக்கிட்டு ஸ்ப்ளாஷ் போஷனாக ஃபீக்னஸை வாங்கிட்டு நம்மளால் எந்த மாவையும் பஞ்ச் பண்ண முடியும் ஸ்வாடை வச்சு அடிக்க முடியுமா எதை வச்சு வேணாலும் அடிக்க முடியும் மக்களே பாருங்க குக் பண்ணி மாட்டேன் மித்ததுக்கும் இந்த போஷனோட இருந்தால் சரிப்பட்டு வரதில்ல அதனால நான் பக்கெட் ஆஃப் மில்க் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு என்ன இந்த மித் எண்டர் மித் ஃபெயில்டு இந்த மித் ஃபெயில்டு இந்த மித்து என்னோட ஞாபகம் வந்துருச்சு மக்களே ஆரோஸ் புரட்டலியா உள்ளே நுழையும் இதுதான் இந்த மித் வாங்க போய் பார்ப்போம் பாப்போமா நம்ம அப்படின்னா இது மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டெட்லி மார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக அந்த போட்டல் ஃபுல்லாக ஏரை விட்டு கொஞ்சம் அந்த மார்க்ஸோட லைஃப் நாங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் யூஸ் ஆகும் மக்களே இது போட்டலுக்குள்ளே போடும் மக்களே நான் ஒரு ஏரோவை பார்த்தேன் அது உண்மை கன்ஃபார்ம் உண்மை எஸ்
மித் கன்ஃபார்ம்டு. ஓ, நெதர்லேருந்து அங்கே போதா, நெதர்லேருந்து இங்கே வரும் கன்ஃபார்ம். மக்களே, நான் உங்களுக்கு இன்னொரு அடி கூட டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? ஒரு ஆரோவை விட்டுருக்கேன் நெதர் போர்ட்டல் வழியா. பார்ப்போம், சுற்றி 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 பார்ப்பேன் மக்களே, பார்ப்போம். இல்லை மக்களே, இல்லையே, இது இருந்துச்சு மக்களே. இந்த மித்து தெரியல எனக்கு. எந்த அடை மக்களே இதை கொடுக்கறது? பச்சை அடையை கொடுத்துக்கலாமா, சிவப்படையே கொடுத்துடலாமா? ரெட்டே கொடுப்போம். டிங் 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 டிங். ஓகே, அடுத்தது என்ன தெரியுமா? ஸ்னிஃபர் எக்கால ஆன்வில்லர் தாங்க முடியும், பார்ப்போமா? எஸ் மக்களே, அங்கே அன்வில் உடையுது. எஸ் மக்களே, அன்வில் புரோக்கன் அன்வில் ஆகுது. எஸ், ஸ்னிஃபரு கன்னில் டேமேஜே பண்ணும். மித் கன்ஃபார்ம்டு. அடுத்த மித் பார்ப்போமா? இதுக்கு நம்மளுக்கு தேவையானது மக்களே, அடுத்த மித்து என்னன்னா பிக்லின் மாப்ஸோட மண்டையெல்லாம் எடுத்து போட்டுக்குவான். அதுக்காக நான் நம்ம பையனோட தலையை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். போட்டுக்கிட்டான் மக்களே, போட்டுக்கிட்டான் காட்டிடுவோம், போட்டுக்கிட்டான். சரி, ஓகே. ஈவன் அடித்து கொண்டுட்டு அடுத்த பிக்லினுக்கு நான் ஸ்பெஷல் தலை வச்சுருக்கேன். ஸ்பெஷல் தலை என்ட்ரு ட்ராகன் ஹெட்டு. போட்டுக்க மாட்டீங்களாடா? இல்லை, குட்டி பிக்னிக்ஸ் பாடனால தான் இருக்குமோ? என்சாண்டட் போவோட ஸ்பான் ஆயிருக்கா மக்களே. ஏய் ஸ்பான் ஆயிட்டா. வேற லெவல். சூப்பர் மக்களே, இந்த பிக்லினை பாருங்க. என்ற டிராகனோட தலையை போட்டு சுற்றிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். நம்ம யார்ட்டப்பா கிராஸ் வச்சு ஏம் பண்ணி சுற்றிட்டு இருக்க நீ? மக்களே, இது ஹேட்ச் ஆயிடுச்சா? பாருங்க, எத்தனை மித்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோன்னு. மித் நம்பர் 6 கன்ஃபார்ம்டு. மக்களே, நெருப்பு பத்திச்சு, செத்துடும். பவுடர் ஸ்னோவை நெதரில் வைக்க முடியுமா? ஃபஸ்ட்டு பவுடர் ஸ்னோவே இல்லை, ஃபஸ்ட்டு இது பால். இது நான் ஃபஸ்ட்டு பவுடர் ஸ்னோவை எடுத்துக்கிறேன். பவுடர் என்ன தெரியுமா? Yeah, baby. Yes, மக்களே, it's possible. வாடி வா, லாவா ஊத்துனா வா. உனக்காக ஸ்பெஷல் லாவா ட்ரீட். வா வாடா தம்பி. நெதரைட் ஆர்மர் பார்த்து பயந்துட்டியா? ஃபயர் பற்றிட்டு இருக்கக்குள்ளேயே நம்மளால் போர்ட்டல் வழியாக போக முடியும். அடுத்த மித் ஃபயர் அணைச்சி போயிடும் மக்களே. பர்ஃபெக்ட். இந்த மித் கன்ஃபார்ம்டு. அதனால் எங்கடா இருக்குது? ப்ளூ டே, ரெட் டே இருக்குது. ஏன் டே இந்த பச்சை டே மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் காண போயிருமா? பச்சை டே மட்டும் காண போயிடும் மக்களே.
கர்ஸ் ஆஃப் பெண்டிங் புக்கை உள்ளுக்குள்ளே வைக்க முடியாது. இல்லை ப்ரோ, தப்பு. வைக்க முடியும். பாருங்க மக்களே, யாருமே வச்சுருக்கேன் ரெட் ஐ. அடுத்த மித்து என்னன்னா, இது 1 2 3 4 உங்களுக்கு ரெடி பண்ண ப்ராசஸை காமிக்கிறேன் மக்களே, காமிக்கிறேன். இல்லை எழுதிட்டு மித் நம்பர் 8 லூடை. அடுத்த மித்து என்னன்னு அடுத்த மித்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மக்களே. ஸ்ரிக்கர். புரிஞ்சிருச்சு மக்களே. இதுதான் மக்களே வார்டனை ஸ்பான் பண்ணுறது. நம்ம பக்கத்தில் போனோம். எங்கடா வார்டன் தம்பி? வரத்தை காணோம். 1 2 அடே, நான் ஸ்டிக்கர் மேலே போய் 1 2 3 ப்ரோ. வார்டன் நீ சாந்திவே ப்ரோ. பாருங்க ப்ரோ, ஒரு வாட்டி சிக்னலில் வைக், 2 வாட்டி சிக்னலில் வைக். அடிச்சா பாருங்க ஷாட்டு. வார்டன் இல்லையா தம்பி? நீயே தானே? வாங்க 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 வாங்க. நகரைச் வாட வச்சு கொஞ்சம் சொல்லித்தரம் பாடம். சாவுங்க. இனிமேல் தொடுவனாயே. டே, உள்ளே போய் குதிச்சாதான். ஆமாம் மக்களே, உள்ளே போய் குதிச்சாதான் இவன் பண்ணுறான். பாருங்க, சைட்டெல்லாம் பண்ணால் ஒன்றுமே ஆக்டிவேட்டாக பண்ணவே மாட்டேன் பிசி. பாருங்க மக்களே, யார் இந்த சென்சாருக்குள்ளே போய் குதிக்க போகிறா? 3rd டைம். வாடன் தம்பி, வாங்க தம்பி. மார்ச்சிட்டோ கிரியேட்டிவ். One, 2, 3. Confirmed. இனிமேல் நீங்கள் ஏன்சன் ஸ்லீப் போனால் இதை ஃபாலோ பண்ணுங்க மக்களே. ஸ்னிஃபரை ஜேபி நேம் டேக் பண்ணால் அதுவும் கலர் மாறுமோ? எதுக்கு நம்ம அதுக்கு ஒரு அன்வில் எடுத்துட்டு தம்பி? ஸ்னிஃபருக்கு மேலே அன்வில் போட்டேனே. ஏய், இந்த ஸ்னிஃபருக்கும் கிராக் ஆக போகுதுப்பா. ஜப்பு 64 நேம் டாக்குமே ஜப்புன்னு நேம் வந்துருச்சா? தம்பி ஸ்னிஃபரு நேம் நோ ரியாக்ஷன். ஏ அசால்ட்டே கொஞ்சம் போயிடாது. ஸ்னிஃபர் அதில் சொல்லாச்சு 2 அடி தான் தாங்க வேணிப்போ. விஎஸ்டி ஸ்னிஃபர் 2 அடியில் முடிச்சிட்ட மக்களே. ஸ்னிஃபரை 3 ஹைட் வச்சுருக்கேன். இனிமேல் எப்படி ஸ்னிஃபர் எஸ்கேப் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்னிஃபர் பாவம் மக்களே, அது என்கிட்ட மாட்டிட்டு. ஆனால் எனக்கு அது ஸ்னிஃபரோட க்யூட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே க்யூட்டாக இருக்குது மக்களே ஸ்னிஃபர். பாருங்களேன் நேம். ஒரு பிளாக் கேப்பில் எஸ்கேப் ஆக முடியாது தம்பி. பித்தே பஸ்டர்ட். லாஸ்ட் மித் மக்களே, இதோட இந்த வீடியோ முடியும். ஒரு வாரத்துக்கு அண்ணே ஒரே ஒரு மித் பஸ்டிங் வீடியோ தான் போடுவேன் நான். சொல்லிட்டேன் மக்களே, சொல்லிட்டேன். 3 and
4. அடுத்த மித் பஸ்டிங் வீடியோ பண்ணலாம் கேட்கக்கூடாது அண்ணன் ஒரு வாரத்துக்கு ஒரே மித் பஸ்டிங் வீடியோ தான். ஸ்பெஷல் மித்தை பர்ஸ்ட் பண்ணல. இருங்க மக்களே, நான் 40 மித்து எழுதி வச்சுருக்கேன். அந்த பேப்பரில் எது ஸ்பெஷல் மித்துன்னு பார்ப்போம். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அந்த மித்து. செக் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி ரயிலில் பிளேஸ் பண்ணிட்டு நிறையா மீன் காட்டு வைக்கணுமா மக்களே? ஏய் தம்பி, நீங்கள் மட்டும் என்ன இன்னொருத்த நான் பார்த்தேனே. நான் கடைசி இந்த ஸ்பாயில் பண்ணுறியா தம்பி? நீ மட்டும் இல்லடா. ஏய் இதுக்கு அடுத்து என்னோட ஒரு போனஸ் மித்தும் இருக்கு. நோ அனிமல்ஸ் நியர்பை, புரிஞ்சா? நீண்டா டிஸ்பென்சர். இல்லை மக்களை, இருங்க நான் உங்களுக்கு செட்டப் பண்ணிட்டு வரேன். இங்கே பாருங்கள், ஸ்னிஃபர் பாவம் மக்களே. மூமெண்ட் ஆஃப் ட்ரூத். எவ்வளோ நேரம் ஆனாலும் போயிட்டே இருக்குமா? இல்லை மக்களே, இது போய் இதெல்லாம் ஒரே மீன் கரெக்டா? பாருங்க மக்களே, இது ஒரே மீன் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணுறேன். பாருங்க, என்னோட போனஸ் டிப்ஸும் இருக்குது மக்களை. ரெஸ்டாரண்ட் லாக் பண்ண எல்லோரும் கஷ்டப்படுவீங்கல்ல. 4 ரிப்பீட்டரை சுற்றி வச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது எனக்கே பண்ண வராது. பெட்ராக்கில் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. பாருங்கள், ஒரு வித்தியாசமான சிக்னல் ரிசீவ் ஆகுதா? இருங்க, நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் டெஸ்டிங் பிஸ்டனே வச்சு காமிக்கிறேன். எந்த மேட்சுக்கும் இல்லை மக்களே. ரெஸ்டாரண்ட் டெஸ்ட் அண்ட் பிஸ்டன் தான். அண்ட் பிஸ்டன் இன்றைக்கி எந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்தை வச்சாலுமே இதில் அப்படியே கிளாக்காக எப்படி அவங்க தான் அவங்களுக்கு காமிக்கிற இதை வச்சு நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸ் கூட பண்ணிக்கலாம். செம்ம ஃபாஸ்ட்டாக. இங்கே பாருங்கள் எப்படி மறுபடியும் இப்படியே இங்கேருந்து எடுத்தீங்க இன்னும் கொஞ்சம் கிளாக் நல்லாயிருக்கும். எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறீங்க, எவ்வளோ இழுக்கிறீங்கன்னா அவ்வளோ கிளாக் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இருக்கா? இதுங்க நான் உங்களுக்கு இன்னொன்று பண்ணுறேன் மக்களே. அவ்வளோதான், அது ஃபெயில். ஓகே, பாய்.